இருக்காரு. அது வரைக்கும் எங்களோட இணைஞ்சே இருங்க. இன்னைக்கு தாய்மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சியில நாம முதல்ல பார்க்க போறது சேலம் மாவட்டம் கொல்லப்பட்டியில இருக்கிற பூதநாச்சியார் கோவில். சேலம் மாவட்டம் சேலத்தில் இருந்து தாராமங்கலம் செல்லும் வழியில் கொல்லப்பட்டி. அதில் பசுமையான பரப்பிற்கிடையில் பூதநாச்சியார் கோயில். கோயிலுக்கு முன்னால் விரிந்த வெளியின் நடுவில் வெள்ளை குதிரை. அதை கடிவாளத்தால் கட்டுப்படுத்தியபடி ஒரு வீரனின் சிலை. அருகில் சூலமும் சிறு புற்றும். வலது பக்கத்தில் காவடிக்கான மண்டபம். மேற்புறத்தில் துணைவியருடன் முருகன். இந்த இடத்துல சில 100 வருடங்களுக்கு முன்னாடி ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடி இருக்கு. ஆற்றை தாண்டி போய் மக்களால கோவில் திருவிழாக்கு போக முடியல. அதனால இருந்த இடத்திலேயே கோவில் எழுப்பியிருக்காங்க. அப்படி எழுப்பப்பட்டதுதான் இந்த கோவில். கோயிலின் முகப்பு மண்டபத்தின் உச்சியில் பூதப்பன் தன் துணையுடன் காட்சியளிக்கிறார். மண்டபத்தில் விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி, மாரியம்மன், முருகன் என்று சாமிகள் மயம். கருவறைக்குள் மண் உருவமாக பூதநாச்சியார், வள்ளியம்மாள், பூதம்மாள் என்று துணைவியருடன் காட்சி தரும் பூதப்பனுக்கு முன்னால் விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். சுற்றிலும் சூழ்ந்திருக்கின்றன பல பூதகணங்கள். சந்தனம், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம் என்று விதவிதமாக பூஜை நடக்கிறது. கோவில்கள்ல விதவிதமான நேர்த்தி கடன்கள் செலுத்துறத பத்தி நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த கோவில்ல என்ன விசேஷம்னா, பக்தர்கள் அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறினதுக்கு அப்புறம் கோவிலுக்கு பக்கத்திலேயே மரம் நடுறாங்க. எவ்வளவு பசுமையான நேர்த்தி கடன் பாத்தீங்களா? பூஜையை ஏற்றுக்கொள்கிற விதத்தில் விரிந்த விழிகளுடன் ஆயுதபாணியாக காட்சி தரும் பூதப்பனின் தலையில் கிராமத்து சம்சாரியை போல வெள்ளை முண்டாசு. மண் உருவம் என்றாலும் கண்கள் மற்றும் வெள்ளியில் மின்னுகின்றன. மாலைகள் மொய்த்திருக்கும் அவருக்கு முன்னால் வேண்டுதலுக்காக உடைக்கப்பட்ட தேங்காய்களும் கூடவே பழங்களும் குவிந்திருக்கின்றன. மணியோசை முழங்க பூஜை நடக்கிறது. முகத்தில் துணியை கட்டிய பவ்யத்துடன் பூஜை செய்கிறார் பூசாரி. சுற்றியுள்ள பூதலிங்கங்கள், குதிரைகள் என்று அனைத்திற்கும் தீபாராதனை காட்டப்படுகிறது. முன்னால் பக்தர்கள் திரண்டு பூதப்பனை தரிசிக்கிறார்கள். பிரசாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அமாவாசை, பௌர்ணமி, ஏதாவது மனதில் வேண்டிக்கிட்டது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் வந்து விளக்கு போட்டாங்கன்னா எது நினைச்சு நம்ம வந்து விளக்கு போடுறோமோ அதை வந்து செயல்படுத்தி கொடுக்குறாங்க. இந்த பூதநாச்சியார் அம்மன் கோயிலுக்கு வந்து நாங்க தினசரி வந்து கும்புறதுனால எங்களுக்கு நல்ல ஒரு வழியை காமிச்சிருக்காரு. 3 வருடங்களுக்கு ஒரு முறை சாமி அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த கோவில திருவிழா நடத்தப்படுது. அப்ப காவு பூஜைங்கிற ஒரு சடங்கு நடக்குது. ஆடு, பன்றி, கோழி அந்த 3ஐயும் அப்ப பலி கொடுக்கறாங்க. பூதப்பனின் பீடத்தின் கீழ் அம்மனின் சிறிய சிலை. பக்கத்தில் சிப்பாய்களுடன் நிற்கும் குதிரைகளின் சிலைகள். வெள்ளிதோறும் சிறப்பு பூஜைகள் நடக்கும் கோயிலில் வைகாசி மாதத்தில் பூ போட்டு பார்த்து அனுமதி கிடைத்தால் திருவிழா நடக்கிறது. அப்போது 100கணக்கானவர்கள் காவடி எடுத்து வருகிறார்கள். இந்த கோவிலுக்கு பின்னாடி புராண கதை ஒன்னும் சொல்லப்படுது. சிவனால உருவாக்கப்பட்ட பூதன் என்கிறவர் இந்த இடத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. முதல்ல இந்த இடத்த பூதன் ஆட்சி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. காலப்போக்குல அது மருவி பூதநாச்சியார் ஆகிட்டு இருக்கு. பல புராண கதைகளை சுமந்த பழமையுடன் இருக்கும் கோயிலுக்கு வருகிற பக்தர்கள் பசியார அன்னதானம் நடக்கிறது. கோயிலுக்குள் வந்த பக்தை சாமியாடியபடி அருள்வாக்கு சொல்கிறார். கருவறையிலோ திறந்த வெளியிலோ இருக்கும் சாமிகள் மண்ணாலும் செய்யப்பட்டிருக்கலாம், ஐம்பொன்னாலும் செய்யப்பட்டிருக்கலாம். எந்த வடிவில் இருந்தாலும் முன்னால் வழிபடும் பக்தர்களின் மனத்தில் இதே சாமிகள் பதிய வைத்திருக்கும் நம்பிக்கைகள்தான் முக்கியம். எந்த சாமியையும் நெஞ்சில் சுமப்பவர்கள் அவர்கள்தானே.
பல சிறப்புகள் நிறைஞ்ச இந்த கோவில்ல தினமும் 2 வேளைகள் பூஜை நடக்குது. இந்த கோவில் நடை காலையில 7:30 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்தே இருக்கும். அந்த நேரத்தை அனுசரிச்சு இந்த கோவிலுக்கு வாங்க.